வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேரங்கான இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் வஸ்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அவ்வளவா. மதுரையில் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைச்சு அங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு இதை மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அதை சுற்றி பழைய வேதாந்தா கிட்டே போகிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதை எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானமும் நிறைவேற்றிருக்காங்க. மத்திய அரசு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி திட்டங்களை ட்ரை பண்ணணும், அதாவது பில்கேட் சொன்னார்ல, நான் இந்தியாவில் தான் போய் இது பண்ணுவேங்கிற மாதிரி மோடி அரசு தமிழ்நாட்டை அப்படி எய்ம் பண்ணி நகர்த்துதா எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? தமிழ்நாடு எய்ம் பண்ணி நகர்த்துது அப்படின்னு கிடையாது. ரிசர்ச்சில் அங்கே டங்ஸ்டன் இருக்கிறதா தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனோடனே கொள்ளைக்காரங்க ஆட்டையப்படும். இது எப்படி மத்திய அரசு எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு வீட்டில் நகை இருக்குது, 150 பவுன் நகை இருக்குதுன்னு தெரிஞ்சால் இத்தனை எல்லாம் நீங்கள் நினைப்பீங்க, என்னால் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இது இருக்குது, இத்தனை ஆயிரம் வீடுகள் இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ளே மட்டும் எப்படா பூந்து கொள்ளையடிச்சிட்டு போனான் அப்படின்னு. அப்போ ஒரு தகவல் அவனுக்கு போயிருக்கும். இந்த வீட்டில் மருமக புதுசாக வந்திருக்கா, 150 நகை இருக்குது, இப்போ கோயம்புத்தூர் கிளம்பி போயிருக்கா, 2 நாளில் வந்துடுவா அப்படின்னு தகவல் கிடைச்சா தான் கொள்ளைக்காரன் உள்ளே வருவான், ஆள் இல்லைன்னு சொல்லி. அதே மாதிரி தான் மத்திய அரசு மாநிலங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு இங்கே 1 கிலோ நகை இருக்குன்னா கொள்ளையடிச்சு போயிடுவாங்க. அப்போ டங்ஸ்டன் இருக்குது அப்படின்னு தெரியுது. தெரிஞ்ச உடனே ஆளை போட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. மத்திய அரசு போட்டு ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்துக்கிட்டு பார்க்குற, ஆமாம் டங்ஸ்டன் இருக்குது அப்படின்னே கொள்ளையடிச்சிடலான்னு பிளான் போட்டு, இந்த கொள்ளை அடிக்கிறதுக்கு யார் முக்கியமான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா தான். வேதாந்தா மாதிரி ஒரு மிகப்பெரிய அமாவாசை, பிஸ்னஸ் அமாவாசையை உலகத்திலே பார்க்க முடியாது. சரியா? சர்வதேச. ஆமாம், சர்வதேச கிரிமினல் அவன். அவன் எப்படி சம்பாதிப்பானா வேதாந்தா பொறுத்தளவுக்கு. நான் வேதாந்தா பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். வேதாந்தானா யாருன்னு முதல்ல மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா தெரியல. வேதாந்தான்றவன் தான் அந்த தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் கம்பெனியோட ஓனர் கம்பெனி, அதாவது தாய் நிறுவனம் தான் வேதாந்தா. ஸோ அப்போ அந்த ஸ்டெர்லைட் கம்பெனியோடைய 2வது துணை நிறுவனத்தை இங்கே கொண்டு நிறுத்துகிறான். ஸோ இப்போ இந்த வேதாந்தா யார் அப்படின்னா, அவன் ஒரு வடநாட்டு பிராமணன் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, இந்திய நிறுவனம். இது ஒரு வெளிவராத ஒரு தகவல். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, லண்டனில் உள்ள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் லிஸ்டிங்கில் வந்ததுன்னா அது முதல் நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தாவோட. பிரிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் நுழைஞ்சிடவே முடியாது, லிஸ்டிங்கில் வர வச்சிடவே முடியாது. அதற்கு என்னென்னா வேலையெல்லாம் சேர்ந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருடங்கள் அதுக்கான பிளான் பண்ணி, ஏன்னா அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய சிஇஓ இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அவங்களோட சேர்ந்து ஏன்னா ஒரு திட்டத்தை போட்டு அதுக்கப்புறமா அதை உள்ளே போகிறான். ஏன்னா இந்தியன்ஸை அங்கே மதிக்கவே மாட்டாங்க. நாயா கூட பிஸ்னஸ்மேன் உள்ளே போய் வாங்குகிறான். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ளே அது மூலமாக டெவலப் பண்ணி வெளிநாட்டு முதலீட்டாளர்ன்ற பேரில் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சி, காங்கிரஸ் பீரியட்லே, இந்த பிஜேபி பீரியடில் காங்கிரஸ் பீரியட் நுழைஞ்சி அப்போதே ஆரம்பித்து ₹1 பொருள் ₹100 விலை போகிற தொழிலை மட்டும்தான் பண்ணுவான். அது நாசகார. அப்படி அவ்வளோ லாபம் கிடைக்குன்னா நாசகார தொழிலாக தானே இருக்கும். இப்போ நீங்கள் கத்திரிக்காய் விற்றீங்கன்னா கிலோவுக்கு ₹1 தான் கிடைக்கும். ஏன்னா விவசாயிக்கு ஒரு கிலோ கத்திரிக்காய் ₹5 வாங்குவான். டிரான்ஸ்போர்ட்டுக்கு ₹1 போயிடும், அங்கே போயிடணும். இப்போ அது மார்க்கெட்டுக்கு வரும்போது ரீட்டைல் மார்க்கெட்டுக்காரனுக்கு கிலோவுக்கு ₹2 கிடைக்கும். கடைசியில் மொத்தம் ஆளுக்கு 50 காசு ₹1 கிடைக்கும். அதே கஞ்சா 1 கிலோ விற்றீங்கன்னு வைங்க, கிலோவுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ₹50,000 கிடைக்கும். இதில் ₹5 கிடைக்கும், ₹50,000. இந்த மாதிரி தொழிலை தான் இந்த வேதாந்தா செய்வான். ₹1 போடுறோம், அங்கங்கே காசை விதைக்கிறோம், போகிற வர நாய் பேய்கெல்லாம் காசு கொடுக்குறோம், கவர்மெண்ட்டு காசை கொடுக்குறோம். அப்போ அந்த ஒட்டுமொத்த முதலீடே ₹2 இருந்தால் ₹100 லாபம் கிடைக்கும். அப்போ எவ்வளோ? ₹98 லாபம். இப்படிப்பட்ட பிஸ்னஸ் தான் பண்ணுவான். ஆனால் அப்படிப்பட்ட பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா, தடை செய்யப்பட்ட பொருளாக இருக்கும். இல்லைன்னா இந்த மனிதர்களை கொன்று குவிக்கக்கூடிய, பிற்காலத்தில் பூமிக்கு கேடு விளைவிக்கக்கூடிய, நீருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும். இதை தான் நான் வளர்ந்த நாடுகளில் செய்ய மாட்டான். அவன் இந்த தொழில் நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதில்ல, அது பிறகு கொண்டு வளர்கிற நாடுகளில் உள்ளே போட்டு இன்வெஸ்ட் பண்ண. ஆமாம், ரைட்டா? ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்போ சரவணா ஸ்டோரில் எல்லாமே விற்பான். சரியா? ஆனால் இந்த லேஸு, ஷூ லேஸ் விற்க மாட்டான். ஏன்னா அதை போய் தேடி அது என்ன ₹2 ஏன்னா, இல்லைன்னா இந்த ₹5 கர்ச்சீப்பு, இந்த இத்து போன சாக்ஸ் இருக்கும், ஜோடி ₹10 விற்றுட்ருப்பான். அதெல்லாம் ரோட்டில் விற்றுட்ருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் சரவணா ஸ்டோரில் கிடைக்காது, சென்னை சில்க்ஸில் கிடைக்காது. ஏன்னா இது மட்டமான பொருள். டப்புன்னு ஒரு ₹10 கொடுத்தோம்னா ஒரு மாதம் தான் உழைக்கும். பெரிய கடையில் விற்றானா அவனை பிடிச்சிருவாயோ,
இதே ஒரு சாக்ஸ் வாங்கினேன் 1 மாதம் கூட வரல, இப்படி தொங்கிக்கிட்டு ரெக்க மாதிரி இருக்குது அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, ஜட்டிலாம் விற்பாங்க. ரொம்ப 10 ரூபா தான் ஒரு ஜட்டி வந்து 20 ரூபா 25 ரூபா தான் இருக்கும். தண்ணியில் முக்கி போட்டேன்னா ரெக்க மாதிரி ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? இதை பெரிய கடையில் விற்க மாட்டான், ரோட்டு கடையில் தான் விற்பான். இந்த மாதிரி தான் இவன் இந்த வேதாந்தா. புரியுதா உங்களுக்கு? பெரிய வளர்ந்த நாடுகளில் இதை செஞ்சானா மக்கள் செருப்பகல்ல அடித்து துரத்தி விட்ருவோம். ஏன்னா நீரை மாசுபடுத்துகிற, காற்றை மாசுபடுத்துகிற, மக்களை கொல்ல பார்க்குறியான்னு. அதனால சைடு வியாபாரம் பண்ணுறது பூரா இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட விட்டு சரி பொழைச்சி போ இதை பண்ணிக்கன்னு. அதுதான் வேதாந்தா. ஸோ இந்த வேதாந்தா என்ன பண்ணுறேன்னா, இந்த குழி தோண்டுறது, ஒரு ஊரை அழிக்கிறது, மண்ணை நாசப்படுத்துறது, இந்த மாதிரி தொழிலில் தான் இறங்கும். அதில் தான் லாபம் ஜாஸ்தி, ரிஸ்க்கும் ஜாஸ்தி, எதிர்ப்பும் ஜாஸ்தி வரும். அதை மீறிட்டிங்கன்னா கொஞ்ச நாள் நடத்தினா கூட லாபம் ஜாஸ்தி வரும். ஸோ அப்படி என்ன பண்ணுறான்னா, இவங்க அரிட்டாப்பட்டியில் அவனுக்கு கொடுக்குறான் மத்திய அரசு. தமிழக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு இன்றைக்கி கூட எடப்பாடி சட்டப்படலை. 10 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியலையான்னா, 10 மாதத்துக்கு முன்னாடி அவன் வந்து ரிசர்ச் பண்ணும்போதோ இல்லை குழி தோண்டும் போதோ பார்த்துருந்தோம்னா மத்திய அரசு என்ன சொல்லுவான்னா, இதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன சொல்லுவாங்கன்னா, எது குழி தோண்டோன்னு தெரியுமா உனக்கு? எது எடுத்தாலும் மத்திய அரசு எது பண்ணாலும் நீங்கள் எதுப்பீங்களா? நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், நீ வந்து இன்னும் டங்ஸ்டன் எடுக்கிறேன்னு எங்கள் மேலே பழிய போடுற. நாங்கள் வேறு ரிசர்ச் பண்ணுறோம் பூமிக்குள்ளே என்ன இருக்குன்னு அப்படின்னு பெரிய இஷ்யூ ஆக்கி விட்ருவான். அண்ணாமலையை வச்சு காசை கொடுத்து போய் பேசு, அங்கங்கே பேசு அப்படின்னா என்ன ஆகுனா பாருங்கள், ஒரு ரிசர்ச் பண்ண விட மாட்றாங்க தமிழ்நாட்டில். தமிழக மக்கள் நன்மைக்காக நாங்கள் வேறு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இவங்க பார்த்தா டங்ஸ்டன்னு போய் சொல்கிறாங்கன்னு சொல்லி மாற்றி விட்ருவேன். அதனால் தமிழக அரசு என்ன பண்ணுச்சுன்னா, வாய்னாலேயே நீயே ரிசர்ச் பண்ணி வாய்னால் ஒரு நாளைக்கு வருவேல, வரும்போது நாயை விட்டு கடிக்க விட்றோனே. நீ வந்து தெருவில் திருடன்னு தெரியுது, தெருவுக்குள்ளேயே அலைஞ்சிக்கிட்டு இருக்க. சரி, இப்போ நாயை திறந்து விட்டோம்னா, ஏங்க ரோட்டில் போனவரை நாய் கடிச்சிச்சுன்னு வைங்க, இவன் நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது நாயை திறந்து விட்டோம்னா திருடன்னு கரெக்டாக தெரிஞ்சுடுன்ற மாதிரி தான் 9 மாதமாக தமிழக அரசு பேசாமல் இருந்துச்சு. வரட்டும், கடைசியில் அவன் வாயினால் டங்ஸ்டன்னு சொல்லட்டும், போட்டு அடி நடிச்சு துரத்தி விட்டுருவோம். அதுதான் காரணமே தவிர நீங்கள் 10 மாதமாக என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்க முடியாது. அது அரசு எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி எடுக்கிறதுக்கு இதை அறிவிச்சப்போ, அவர் முதலமைச்சராக இருந்தப்போ அவருக்கு தெரியாமல் தான் அறிவிச்சதாக தான் இருந்தது. அவர் அதுக்கப்புறம் நான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கிறேன்லாம் அதை தான் சொல்கிறேன். இதுதான் உண்மை. வந்து 2 விதம் நடக்கும். ஒன்று வந்து என்னென்னா, அதை பற்றி அடிப்படை அறிவு மாநில கட்சிகளுக்கு இருக்காது. இல்லை அப்படின்னா இவன் இதை தான் எடுக்கிறான்னு எடுக்க விட்டு அவனை பிடிக்கிறது. அதை தான் இப்போ திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? மீத்தேனை பற்றி அறிவு இல்லாதனால தான் அதை அனுமதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் கத்துனதுக்கப்புறம் எடப்பாடி அரசு எப்படி தோண்டுவாங்க என்ன எதுனே தெரியாது. ஆனால் இந்த சவக்குழி தோண்டுவாங்க, 8 அடிக்கு 8 அடி குழி தோண்டுவான்னு எடப்பாடி நினச்சிருப்பாப்புல. குழி தானே தோன்றுறாங்க, எவனா சொல்லியிருப்பான். ஆனால் அந்த வேளாண் மண்டலத்தில் வந்து தஞ்சாவூரில் குழி தோன்றானே, தோண்டிட்டு போகிறான்ப்பா. இப்போ எல்லா ஊர்லேயும் தான் சுடுகாட்டு குழி தோன்றான், தோண்டிட்டு போகிறான். இப்போ என்ன அப்படின்ட்டு பாரு. அண்ணே இந்த குழி இப்படி அகலம் 7 அடி குழி இல்லைண்ணே, 7000 அடி ஆழத்துக்கு தோன்றாங்கண்ணே, ஐயோ அப்படின்றது தான் அப்புறம் பதறி போய் நிறுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சில பேருக்கு வந்து அதுக்கான இப்போ விழிப்புணர்வு இருக்காது. சில பேர் வந்து பிளான் பண்ணி இறங்க விட்டு நாயை விட்டு கடிக்க விடுவோம்னு பண்ணுறது தான். இப்போ அலர்ந்து பாருங்கள் நாய். புரியுதா அவங்களுக்கு? ஐயோ அப்பா இதை ஏன் சொல்லலை வைக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர், மத்திய கட்சியோட தொடர்புடைய ஒரு தலைவர் அலர்றது தான் நாயை விட்டு கடிக்க வருது கடைசி நேரத்தில். இல்லை, இப்போ இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, எல்லாரும் இதை பேசுகிறாங்களே தவிர போன வருஷம் 2023 மைன்ஸ் அண்ட் மினரல் ஆக்டில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து மோடி அரசு மாநில அரசுக்கிட்ட கருத்து கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஏற்கனவே கொண்டு வந்துட்டு தான் அதை உள்ளே விட்டுருக்காங்க. அதை யாரும் பேசலை அப்படிங்கிறதையும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த ஒரு சட்டம் மட்டும் இல்லைங்க, 100 சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க. 100 இல்லை, ஆயிரக்கணக்கான சட்டங்களை இவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. எதுனா நீங்கள் மைன்ஸ் அண்ட் மட்டும் இல்லை, இந்தியாவை கூறு போட்டு விற்கிறதுக்காக சட்டத்தையே மாற்றி விட்டு எந்த நாட்டிலையும் இப்படி செஞ்சதே கிடையாது. இருப்பான், லஞ்சம் வாங்குவான், எதையா விற்றுருவான், அப்புறம் கோர்ட்டுக்கு போச்சுன்னா தூக்கிடுவான். இவங்க வந்து சட்டத்தை மாற்றி, இப்போ எலெக்ஷன் கமிஷனர்னு மாற்றுறாங்க, அதிகாரத்தை கொண்டு வரேன்னு சட்டத்தை மாற்றி தானே பண்ணாங்க. அப்போ அது சட்ட விரோதம் கிடையாது. இது சட்டப்பூர்வமாக இந்திய அரசியல் சட்டம் சொல்லுது, நாங்கள் செஞ்சுருக்கோன்றான். கொள்ளையை வந்து சட்டப்பூர்வமாகினவன் பிஜேபிக்காரன் தான், அதுவும் குறிப்பாக குஜராத்தி மோடி. சரியா? அதனால் சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. இது ஒன்று மட்டும் கிடையாது. நீங்கள் பேங்க்கில் சட்டத்தை நிறைவேற்றிருக்கான், நீ ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டேன்னா பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னா உனக்கு எல்லா காசையும் திருப்பி தரக்கூடியான்னு, அதெல்லாம் ஃபியூச்சரில் தான் தெரிய வரும். அதே மாதிரி மைன்ஸில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்க வேணான்ற சட்டம் போட்டிருக்கான். இப்படி 100கணக்கான தேச விரோத, இந்த மக்களை கொள்ளையடிக்கக்கூடிய, இந்த மக்களை சுரண்டி திங்கக்கூடிய, இந்த நாட்டை கூறு போட்டு விற்கக்கூடிய சட்டத்தை பாஸ் பண்ணிட்டு தான் பார்லிமெண்ட்டில். இது ஒன்று மட்டும் இல்லை, இன்னும் பல சட்டங்கள் நீங்கள் ஒவ்வொரு கொள்ளையாக நடக்கும்போது தான் அந்த சட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சு எம்பிகள் பை சிவில் ஸ்கோர் அந்த சிவில் ஸ்கோர் வந்து 10 வருஷமாக இருக்குது, இப்போ தான் இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இது இவ்வளோ நாள் மக்கள் செருப்படிப்பட்டு 15 வருஷமாக இருக்குது சிவில் ஸ்கோர். காங்கிரஸ்காரனே கொண்டு வந்தா சிவில் ஸ்கோரை.
இப்போ தான் அதோட கழுத்து நெரிக்கும் போது இவங்களுக்கு வந்து இந்த எம்பிகளுக்கு தெரியுது இப்படிலாம் இருக்கு இருக்கு போல் நமக்கே சிபில் ஸ்கோரில் பிடிக்கிறானே யார் இந்த சிபில் அப்படின்னு தேடி இருப்பாங்க. ஸோ கபில் சிபிலுக்கு தம்பியா தம்பியா யார் இந்த சிபில் கேள்விப்பட்டிருக்கேன், சிபில் சிபில் யாருன்றது இப்போ தான் எம்பிகளுக்கே தெரியுதான்ற மாதிரியான ஒரு நிலைமை. இன்னும் போக போக பல விஷயங்கள் வெளியே வரும். லண்டன்லேருந்து வந்து இறங்க அன்னைக்கு அண்ணாமலை அந்த ஈவெண்ட்டில் கோயம்புத்தூரில் பேசும்போது எதுக்கு எடுத்தாலும் போராடுறாங்க, ஒரு ரோடு போட முடியல, வளர்ச்சி பணி செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டார். ஏதாவது ஒரு என்ன தோன்றாங்க நலத்திட்டம் வருதுன்னா அவர் குறிப்பிட்டது உதாரணத்துக்கு ஸ்டெர்லைட்டை மூடினதுனால இன்றைக்கி நம்ம காப்பருக்கு வெளிநாட்டில் கையேந்திர நிலைமை வந்துருச்சுலாம் பேசணும். அதுதான் அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ அண்ணாமலை லண்டனுக்கு போய் படித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இந்த தமிழ் சேர்ன்னு இருக்குல்ல, இப்போ தமிழ் இருக்கை அப்படின்னு தமிழ் இருக்கை ஹார்வர்டில் கொண்டு வந்தாங்கல்ல, அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் இருக்கை வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்குது. இந்துக்களுக்கான இருக்கைன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்காரன் ஏற்கனவே அங்கே கொண்டு வந்துட்டான். அவங்க ஃபண்டிங் பண்ணி பிரிட்டனில் இருக்க ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் சேர்ந்து கொண்டு வந்துட்டான். அவங்க காசு கொடுத்து கூப்பிட்டது தான் அண்ணாமலை, புரியுதாப்போ? அப்போ இந்த வேதாந்தாக்காரன் ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவன், வேதாந்தா ஓனர். அவன் எல்லாத்துலேயும் இருப்பான், ஆர்எஸ்எஸ்ல இருப்பான், அங்கே போய் லார்ட் சபையில் அவங்களோட சுற்றிட்டு இருப்பான். பயங்கரமான கிரிமினல். அதாவது ஆர்எஸ்எஸ் ஷாகாவை இவங்க லண்டன்லேயும் வச்சுருக்காங்கல்ல. அந்த இதுக்கு தான் வந்து அண்ணாமலையை வந்து கூப்பிட்டு போனதே தவிர அந்த இதில் தங்க வச்சு தான் அண்ணாமலை பலரை சந்தித்ததில் இந்த வேதாந்தா ஓனரும் வந்து அண்ணாமலையை சந்திச்சிருக்கான், புரியுதா? தமிழ்நாட்டில் இந்த எல்லாம் கொள்ளையடிக்க போகிறோம் நீ இருந்து முன்னாடி சில பேர் நம்ம சாராயம் காய்ச்சறதுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மாமு கொடுத்துருவோம், நாங்கள் காய்ச்ச போகிறோம், இது மாதிரி இத்தனை பேரலில் நாங்கள் விற்க போகிறோம், உங்களுக்கு மாதம் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து 5 லட்ச ரூபா கொடுத்துட்றோம், ஏசிக்கு இவ்வளோ கொடுத்துருவோம்னு சில இடத்துல பேசிட்டு தான் அதை ஸ்டேஷனை அதை பேசிட்டு தான் ஆரம்பிக்கும், இல்லைன்னா ஆரம்பிக்க முடியாது. அந்த மாதிரி தான் அண்ணாமலையை அங்கே வச்சு பேசியிருக்காங்க. நான் இவ்வளோ கொடுத்துட்றோம், நீங்கள் போய் எங்களுக்கு சாதகமாக பேச ஆரம்பிச்சிருங்க. சப்போஸ் 2026 ஆட்சி மாறி நீங்கள் சீட்டிங் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஃபண்டிங் பண்ணுறேன், ஜெயிக்கிறதுக்கு யாருக்கு ஓட்டு காசுலாம் நான் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் வந்துட்டிங்கன்னா திருப்பி வேதாந்தா கம்பெனியை ஸ்டெர்லைட்டை திறந்துடணும், அதே மாதிரி அரிட்டாப்பட்டி எங்களுக்கு எழுதி கொடுத்துடணும்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் ஒரு பெரிய பேமெண்ட்டாக அண்ணாமலை கொடுத்ததா தகவல் அங்கேருந்து வருது. பேச்சுவார்த்தை நடத்தி எதுக்குன்னா எலெக்ஷனில் ஓட்டு காசு கொடுக்குறதுக்கு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி. அதை தொடர்ந்து தான் சம்மந்தமே இல்லாமல் கோயம்புத்தூரில் போய் அண்ணாமலை திடீர்னு வேதாந்தாவை பற்றி காப்பரை பற்றி இப்போ என்ன பேச்சிருக்கு, காரணம் என்னென்னா காசு வாங்கினதோட ரிசல்ட் ஆகும் இது, புரியுதா? காப்பரை பற்றி இதுதான் அங்கே நடந்திருக்கு, லண்டனில் சந்திச்சிருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி எல்லா கட்சியும் போட்டு அடித்து இது பண்ணி தீர்மானம் கொண்டு வர அன்னைக்கு காலையில் பதிவு போடுறாரு, தமிழக அரசு தவறான தகவல்களை சொல்லி மக்கள் இன்னைக்கு போராட்ட நிலைமை வந்துருச்சு, மத்திய அமைச்சருக்கு இதை வாபஸ் வாங்கணும் நான் கடிதம் எழுதியிருக்கேன். நீ யாரு கடிதம் எழுதுறீங்க? ஆட்சியில் இருக்கியா, எம்எல்ஏவா இருக்கியா, நீ என்னவா இருக்க? நீ என்ன கடிதம் எழுதி மாத்திரானா அப்போ அரசு செயல்படுதா இல்லை கட்சி அரசியலா? அது கட்சிக்காரங்களாம் இந்த நாட்டை நடத்திட்டு இருக்கீங்களா? என்ன நீ என்ன முதலமைச்சரா, எதிர்கட்சி தலைவரா, சபாநாயகரா, அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏவா? எதுவுமே கிடையாது. நீ என்ன கட்சியில் இருக்கிறது? நம்ம எம்பி ஒரு அம்மா மீனவர்களை தாக்கக்கூடாதுன்னு இலங்கை பிரதமருக்கு கடிதம் எழுதினாங்கல்ல, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி என்னத்தையும் அவனை எழுத வேண்டியதான். எல்லாச்சும் ஒரு எம்பியாக இருந்து எழுதினாங்க, இவர் என்னவா இருந்து எழுதுறாருங்க. அந்த மாதிரி தான் ஒரு இது. ஸோ இதெல்லாம் எல்லாமே டுபாக்கூர் தான். என்ன போனதான் அமைச்சர் உடனே இவருக்கு தொடர்பு கொண்டு நான் வந்து பரிசீலனை பண்ணுறேன், திரும்ப வாபஸ் வாங்க. நீங்கள் யாரா அப்படின்னு தானே. அது கீழே கடைசியாக போட்டது தான். பிரதமர் மோடி விவசாயிகளுக்கு எதிராக எதையுமே செய்ய மாட்டார், அவருடைய அரசாங்கம் கட்டாயம் இதை வாபஸ் வாங்கணும்னா அப்போ எதுக்கு ஏலம் விட்டீங்க அப்படிங்கிற கேள்வி. ஏலம் இல்லை, மறந்து கொடுத்துவிட்டு மோடி விவசாயிகளை கொல்ல வேண்டும் என்று நினைக்கவே மாட்டாருன்னா அப்போ இப்போ தானே விஷம் மறந்த விவசாயி வயல்லாம் ஊற்றி விட்டிங்கன்னா இல்லை அதை அதை வந்து தமிழ்நாடு அரசு காப்பாற்றணும். ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் என்ன செய்யும் தமிழக அரசு? ஏண்டா நீங்கள் விவசாயி வயலில் விஷத்தை ஊற்றிட்டு அவர் விஷத்தை ஊற்ற மாட்டாருன்னு நீ ஏன் சொன்னேன்னா என்ன அர்த்தம்? விஷத்தை தான் ஊற்றிட்டீங்களே, ஊற்றிட்டு அப்புறம் அடித்து அடியில் தெரித்து ஓடி போய் ஏன்னா திறனாய் கத்துன மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. இங்கே அடி வாங்கிட்டு முக்கு தெருவில் போய் கற்றும் பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு இதை அந்த ஸ்டைலில், அதை நம்ம யாரையும் நாயின்னு சொல்லலை, அந்த ஸ்டைலில் அது இங்கே அடி வாங்கிட்டு முக்கில் போய் கத்துற மாதிரி ஸ்டெர்லைட்டு இதில் இப்போ அரிட்டாப்பட்டியில் அடித்த அடி இப்போ நீங்கள் அங்கே போய் கத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியது. ஒரு சில காலகட்டங்களில் பிஜேபியை கிளைம் பண்ணும், இதுவும் கூட இந்து மதத்தில் என்ன இருந்தாலும் இந்திய மதத்தோட தானே நீங்கள் சமணம் பௌத்தத்தெல்லாம் சேர்க்கணும்லாம் சில சமயம் பேசுவாங்க. இப்போ இங்கே சமணப்படுகைகள் இருக்குது, பல கோயில்கள் இருந்ததா சொல்லப்படுது, கல்வெட்டுகள் எல்லாம் இருக்குது, ஆனால் அது அழிஞ்சா பரவாயில்ல. அதெல்லாம் இல்லை, அவங்க இந்து வச்சாங்க, அவங்க காசு அடிக்கிறதுக்கு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கான், எவன்கிட்ட காசை வாங்கலாம்,
எதை கூறு போட்டு விற்கலான்னு நீங்கள் அவன்கிட்ட போய் சந்துன்று இந்துன்றது ஒரு வேஷம்தான். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் மதுரையினுடைய பெருமை, பிரதமர் தமிழ் பேசுகிறார், சங்கம் வளர்த்த மதுரை, அதெல்லாம் அவருக்கு சென்டிமெண்டெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல வேதாந்தா தான். அதாவது சில வெளிநாடுகள்லாம் சில நாடுகளில் பிள்ளைங்க வந்து இவ்வளோ தான் குட்டப்பாவாடை போட்டுட்டு மேலே ஒரு சால் மாதிரி போட்டிருக்கும். நீங்கள் ஆஃபில் பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க, சரி எவ்வளோ அடக்க ஒடுக்கமாக வருது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக. இதுதான் வந்து பிஜேபி. இப்படிதான் உங்களுக்கு இந்துன்ற பேர்வையில் ஒரு சாலை போட்டிருப்பாங்க, அவ்வளோ அடக்க ஒடுக்கமான இது மாதிரி. ஆனால் போட்டிருக்கிறது வந்து 2 பீஸ் ட்ரெஸ். இதுதான் வந்து அவர்களுடைய இது. எனக்கு இந்துங்கிறத வச்சு தான் இது பண்ணுறாங்க. சுப்பிரமணிய சாமி வழக்கா போட்டுக்கிட்டு இருக்காப்புல. அது அவன் வந்தாலும் ஒரு லூஸ் ஆகி போயிட்டான். அவன் இப்போ எக்ஸ்ட்ரா இல்லைன்னா செத்துருவான். எக்ஸில் தடை பண்ணிட்டாங்கன்னா 3 நாளில் உயிர் போயிடும். ஏன்னா இப்போ வேலை வெட்டி எலான் மஸ்க் கிட்ட சொன்னால் போதும். அது மட்டும் அந்த சுப்பிரமணிய சாமி அக்கௌண்ட்டை போட்டு தூக்கிடான்னா உயிர் போயிடும். ஏன்னா வேறு வேலையே இல்லாமல் ஒரு 5 பேர் சேர்ந்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. காலைல ஆனால் பேசிக்கிட்டு இவங்களாம் லைவ் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒரு 142 பேர் தான் பார்க்குறான். பார்த்துட்டு பல பேர் கழுவி ஊற்றுறாங்க. மிஸ்டர் சாமி யூ ஆர் எ லயர், அது இதுன்னு எதையாவது ஒன்று போட்டு சங்கிகளே வேற லெவலில் இருக்குது. சாமியை போட்டு கேவலமாக பேசுகிறாங்க. நீ வந்து உளவாளி, அமெரிக்க உளவாளி, யூ ஆர் எ சிஏ ஏஜென்ட், யூ ஆர் எ இடியட், யூ ஆர் ஆன்டி இண்டியன் அப்படின்ற மாதிரி பாரத் போட்டு என்னமோ போட்டிருக்காங்க. அது வயசானவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் பிஜேபி இதை வேறு வகையில் எப்படி ஹேண்டில் பண்ணும்? தமிழ்நாடு அரசு சட்டம் ஏற்றி நிறைவேற்றிட்டாங்க. அண்ணாமலை நாங்கள் வந்து பிரதமர் பண்ண மாட்டாருன்ற. ஆனால் இப்போ வேதாந்தக்காரங்களுக்கும் அவங்க பதில் சொல்லணும்ல, ஒரு வேளை அவங்களுக்குள்ள இல்லை வேதாந்தக்காரன் பல இது போட்டிருப்பான். கடைசியில் இப்போ வந்து என்னென்னா காப்படுறது இங்கே தூக்குனாயில்ல, ஏன்டா குஜராத்தில் போய் காப்படுறத லாபம் வருதில்ல அப்படின்னா எங்கேயுமே வைக்கல. ராஜஸ்தானில் ட்ரை பண்ணாங்க, அங்கேயும் வைக்க முடியாதுட்டாங்க. ஆந்திராவில் ட்ரை பண்ணால் அவனும் துரத்தி விட்டான். கடைசியில் எங்கே போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு இடம் போட்டு கொடுத்து அந்தமான் நிக்கோபாரில் கொண்டு வைக்கிறாங்க காப்பர் இண்டஸ்ட்ரியை. புரியுதா அவனுக்கு? ஸோ அந்த மாதிரி அவனுக்கு வேறு இடம் ஒதுக்கி கொடுத்துருவாங்க. அவன் இந்த ஒரு இதை வச்சு இல்லை, 10 டீல் போட்டிருப்பாங்க. 10 டீல் இங்கே நடக்கலைன்னா அங்கே நடக்கலைன்னா இங்கேன்னு சொல்லி எங்கேயாவது அந்தமான் நிக்கோபாரில் போய். இதுலேயுமே டங்ஸ்டன் வந்து பர்சன்டேஜ் தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாம் சேர்த்து இந்த பக்கம் ஒரு 4 மாநிலங்கள் சேர்த்து 5% தான். ஆனால் கர்நாடகாவில் அதை விட கூட, ராஜஸ்தானில் அதை விடவும் கூட அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கூட சொல்கிறாங்க. ஏன் அப்போ தமிழ்நாட்டுக்கே இவங்க வராங்க? இதை விட அதிகமாக இருக்கிற இடத்துக்கு நம்மளை காலி பண்ணி நாசப்படுத்துறது. பிஜேபி அங்கே எதிர்க்குது, ராஜஸ்தான்லேயும் எதிர்க்கும். அங்கே போனால் செருப்பால் அடிப்பாங்கன்றனால இங்கே வந்து எதிர்கட்சி அவனா பொய் சொல்லலாம்ல. பாஜகவுடைய வளர்ச்சி திட்டத்துக்கெல்லாம் எதிராக இருக்காங்க. நம்புவான் 4 பேர். ராஜஸ்தானில் போனால் ஒட்டகத்தை வச்சு மிதிக்க விட்டுருவான். ஸோ அதனால இது பண்ணுவாங்க. இப்போ வேற எங்கிட்டா போயிடுவாங்க, வேற இடம் பார்த்து தெரியாமல் எவனா லூசு பயலுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பண்ணுவான். வேற ஏதோ பண்ண போகிறோம். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க இடத்துல போய் கை வைப்பான். ஹிமாச்சலுக்கு போயிட்டு போய் கை வச்சு அங்கே தூண்டுக்கடான்னு சொல்லி காங்கிரஸ் எடுத்து விடுவான் சண்டைக்கு. பாப்போம் சார். ஒரு விரிவான ஒரு இடையில உங்கள் நேரத்துக்கு வரதுக்கு நன்றி.